வணக்கம் நண்பர்களே. இந்த T20 உலகக்கோப்பையோட செமிஃபைனல் போட்டிகள் மற்றும் ஃபைனல் போட்டிகள்லாம் எந்தெந்த மைதானங்கள் நடைபெற போகுது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செமிஃபைனல் போட்டிகளுக்கும் ஃபைனல் போட்டிகளுக்கும் 2 விதமான அட்டவணையை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் சூப்பர் 8லேருந்து செமிஃபைனல் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்ததுன்னா இந்த 2 அணிகள் அல்லது இந்த 2ல் ஏதாவது ஒரு அணி தகுதி பெற்றிருந்தாலும் அந்த அணிகள் பங்கேற்கும் போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த 2 அணிகள்ல இருந்து பாகிஸ்தான் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆச்சுன்னா அந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற கொழும்பு மைதானத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாங்க. ஒருவேளை பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் செமிஃபைனலுக்கோ ஃபைனலுக்கோ தகுதி பெறாத பட்சத்தில் மிச்சம் நடக்கிற 3 போட்டிகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மைதானங்களில் நடக்கிற மாதிரி இன்னொரு ஷெட்யூலும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா 2 அணிகளுமே பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு வரல, சூப்பர் 8ஓட வெளியே போயிட்டாங்க. அதனால எந்த குழப்பமும் இல்லாமல் செமிஃபைனல் மற்றும் இறுதிப் போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டன் மைதானத்திலையும், 2வது செமிஃபைனல் மும்பை வான்கடே மைதானத்திலும் நடைபெற போகுது. இறுதிப் போட்டி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற போகுது.